கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ஏசாயா 41 அதிகாரம் 13 உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கும் குழப்பமான சூழ்நிலைகளிலெல்லாம் நீங்களே முடிவெடுக்க முற்படாமல் உங்களுடைய கரங்களை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி என் வலது கரத்தை பிடித்து நீரே என்னை நடத்தும். எந்த பாதையை தெரிந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை, எந்த வழியிலே நடப்பது என்று அறியாமல் திகைக்கிறேன். நீரே என்னை வழிநடத்தும் என்று ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை வழிநடத்துவார். உங்கள் வழிகளை பார்க்கிலும் கர்த்தருடைய வழிகள் 1000 மடங்கு உயர்ந்தவை. அவர் உங்களை கரம் பிடித்து தமது சித்தத்தின்படியே வழிநடத்துவார். ஒரு முறை வெளி தேசத்தில் இருந்த ஒரு குடும்பத்தினர் ஒரு மந்திரவாதியின் பிடியிலே சிக்கி உயிருக்காக போராடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்தியாவில் இருந்த ஒரு ஊழியரை உடனடியாக வரும்படி அழைத்து விமான டிக்கெட்டும் ஒழுங்கு செய்திருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஊழியக்காரருக்கு புறப்பட முடியாதபடிக்கு பல தடைகள் ஏற்பட்டன. ஆகவே அவர் இன்னொரு ஊழியக்காரரோடு இணைந்து கர்த்தர் எப்படியாயினும் வழி திறக்க வேண்டுமென்று ஊக்கமாய் ஜெபித்தார். ஜெபித்து கொண்டிருக்கும் போது அந்த உடன் ஊழியக்காரர், சகோதரனே, ஒரு மிக பிரகாசமான பெரிய கரத்தில் நீங்கள் சிறிய உருவமாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். அந்த கரங்கள் உங்களை உயர்த்தி சுமந்து செல்கிறது என்று தான் கண்ட தரிசனத்தை அவருக்கு விவரித்து சொன்னார். பிரகாசமான கர்த்தருடைய கரத்தில் நான் இருக்கிறேன் என்கிற உணர்வு அவருக்குள் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய விசுவாசத்தையும் கொண்டு வந்தது. அதைத் தொடர்ந்து கர்த்தர் அவருக்கு இருந்த எல்லா தடைகளையும் நீக்கி போட்டார். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம் என்ற விசுவாசத்தோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, எல்லா பிசாசின் அந்தகார வல்லமைக்கும் எங்களை நீங்களாக்கி பாதுகாருங்க. உம்முடைய பாதுகாப்பிற்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.